திருவொற்றியூர் செந்தில்குமார், அவரும் ஒரு அட்வொகேட். எப்படி இருக்கு அங்க? ஏன்னா அங்க மீனவர்கள் அதிகம். அங்க எப்படி இருக்கு களம்? எப்படி இருக்கு போய்கிட்டு இருக்கு? அவரு வந்து அந்த மண்ணின் மைந்தர், திருச்சியின் மண்ணின் மண்ணின் மைந்தர். அந்த குப்பத்தை சார்ந்தவர் தான். அதுவும் ஒரு எம்ஐடியில படிச்ச ஒரு அட்வொகேட். எம்ஐடியில படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அட்வொகேட்டா ஒரு படிச்ச இளைஞர். பாருங்களேன், ரொம்ப வருஷம் கழிச்சு எல்லாருமே படிச்ச வேட்பாளர்களா இருக்காங்க தாவேகால தான். இதுவே ஒரு குறைச்சி தான். அவரோட செயல்பாடுகள் வந்து வேற லெவல். நான் பக்கத்துல இருந்து சில விஷயங்கள் பார்த்துருக்கேன். சில தொகுதிகள்ல சில பகுதிகள்ல இந்த ரோடு பிரச்சனையா இருக்கும். அங்க ஒரு சில இடங்கள்ல வந்து புல்லு நிறைய முளைச்சிருக்கு. அங்க தவறான செயல் அத அந்த மக்கள் இவர்கிட்ட குறைய வந்து சொல்றாங்க. அது என்ன ஆகும், எவ்வளவு பிரச்சனை, என்ன சரி பண்றது, என்ன ஆகும், அவ்வளவுதான் கேட்டாரு. ஜெயிச்சுட்டு வந்து பண்றதுலாம் ரெண்டாவது இருக்கட்டும், முதல்ல அந்த பிரச்சனை முடிச்சு கொடுத்தாங்க. ஓகே, அதை சரி பண்ணிட்டாங்க. ஓகே, ஜெயிக்கவே இல்லை. இது என் ஊரு, நான் அதான் உங்களுக்காக வந்துட்டேன்னு சொல்லி அந்த பிரச்சனையை முதல்ல சரி பண்ணிட்டான். ஆரம்பிச்சு இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணலாம். நான் சொல்றேன், இதெல்லாம் எடுத்து போடுங்க வெளியே. இதெல்லாம் நம்ம மக்களுக்காக பண்றது சார். அது தளபதிக்கு போய் சேர்ந்தா போதும் அந்த கிரெடிட் அப்படின்ட்டு அசால்ட்டா இந்த மாதிரி விசுவாசிகள் எங்கேயும் தான் கிடைக்கிறாங்கன்னு தெரியல. நிச்சயோ தோல்வியோ தாவேகா இப்பயே அரசு நின்ட்டாங்க, மக்களா நின்ட்டாங்க. அவங்க பிரச்சனையை கியூர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் அதெல்லாம். எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க செய்யறோம்ன்ற ஆட்கள் கிடையாது. நாங்க வந்துட்டோம், இது உங்களுக்காக வேலை செய்ய வந்துட்டோம். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ உங்க கூட இருப்போம், நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. இதுதானே ஒரு அரசியல், இதுதானே சேவை. அது சரியா பொருத்தி செயல்படுறாங்கல்ல. ஓகே, ஓவராலா 23ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது. நிறைய விஷயங்கள். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF.